அப்படிப்பட்ட பீஷ்மர் சர்வேஸ்வரனான பிரபு காத்துக்கிட்டு இருக்காள் மோட்ச காலத்திலே. ஆமா, சண்ட மிருத்யுவா அப்பா சொன்னாலாம், உனக்கு என்னைக்கு சரீரம் வேண்டாம் நினைக்கிறியோ அன்னைக்கு நீ விடட்டம்னு சந்தனம் அனுகிரகம் பண்ணினாலாம். அந்த அனுகிரக சக்தி உண்டாம் சந்தனுக்கும். பிரதீபனுடைய பிள்ளைவர் பிரதீபஸ்து ததோராஜா கங்காத்வார கதோ ஜபன் பாரதத்துல ஹரித்வாரத்துல போய் ஜபம் பண்ணி சித்தி அடைஞ்சவாளா பிரதீபன் சந்தனுடைய பிதா. அந்த வம்சத்துல பிறந்த பிரபு பீஷ்மர். அந்த மகாத்மாவான பீஷ்மர் கடைசி காலத்துல சாஸ்திரநாமாவெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே சுவாமி என்ன வேண்டும் வேண்டும்னு கேட்டாளா. அப்ப சொன்னாளா, இதிமதி ரூபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூமி ஸ்வசுதமுபகதே க்வசித் விஹர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி யத்பவ பிரவாஹ. சொன்னாளாம், இது பர்யந்தம் எந்த புத்திபலத்தினாலே சர்வ தர்மத்தையும் கோபாலனுடைய சன்னிதியில சொன்னேனோ அத்தனை தர்மத்துக்கும் ஆதாரமாயிருந்த அந்த தர்மத்தோடு கூட என் புத்தியை கொண்டு போய் பகவத் சரணத்துல அர்ப்பணம் பண்றேன். நாளா இதி மதிஹி உபகல்பிதா, ஏதாவது சகாமமா பண்ணேனோ நாள் வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூமி. எந்த வஸ்துக்கு மேல பெரிசில்லையோ அப்படிப்பட்ட வஸ்து உன்னிடத்துல கொண்டு போய் அர்ப்பணம் பண்றேன் நாளாம். அது எப்படிப்பட்ட பிரபு நாள், ஆனந்த கனமாய் உள்ள வஸ்து பிரகிருதியோட சேர்ந்தா இந்த பிரபஞ்சம் உண்டாருதாம். அப்படிப்பட்ட பிரபுட்டே நாளாம். பிரகிருதி முபேஷு யத்பவ பிரவாஹ நாள். சுசுகமுபகதே க்வசித் விஹர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி யத்பவ பிரவாஹ. சுவாமியை பார்த்து பிரார்த்திச்சாலாம் தன் புத்தியை கொண்டு போய். அப்ப சொன்னாள், சுகிருதம் அற்பயதி பகவதி வாசுதேவேன்னாள். ஸ்ரீதரர் தான் பண்ணது முழுக்க கிருஷ்ணார்ப்பணம் பண்றாளா. அவன் இதிமதி உபகல்பிதா வித்ருஷ்ணா, என் புத்தியே கொண்டு போய் பகவதர்ப்பணம் பண்றேன்னு சொன்னாலே என்னன்னாள், சுகிருதம் அற்பயதி பகவதி வாசுதேவே. அவன் எல்லாத்தையும் கொண்டு போய் கிருஷ்ணார்ப்பணம் பண்றாளாம். பீஷ்மர் கடைசியிலே பண்ணிவிட்டு ஒரு அனுகிரகம் பண்ணணும் நாளா. சுவாமியை பார்த்து என்னன்னாளா, நீ பார்த்த சாரதியாய் உதயகால சூரியன் போன்ற காந்தியுடன் கூடின பீதாம்பரமும் யோகாசனம் போல நீ தேர் தட்டுல அமர்ந்து கையிலே சின்முத்ராங்கித கரணாய் ஷவுக்கு வச்சுண்டு நீ உட்கார்ந்து உன் முகங்கள்லாம் வேத்து பக்தனுக்காக நீ தேரோட்டின கோலத்தோட ஒரு தடவை தரிசனம் கூட கடைசியில பார்த்த சாரதியார்னாலா. திரிபுவன கமலம் தமாலவன்னம் ரவிகர கௌரவரம்பரம் ததானே வபுரலகபுலாவிருதாரணாப்ஜம் விஜய சகேவதிரஸ்து மே அனவத்யா. விஜய சகேவதிரஸ்து மே அனவத்யா நாளாம். பார்த்த சகனிடத்திலே நிஷ்காமமான பக்தி எனக்கு இருக்கணும், அந்த ஸ்வரூபத்தோடு தரிசனம் கொடுக்கணும் நாளாம். பார்த்தசாரதியா தரிசனமாம். விஸ்வக்கலுலித ஸ்ரமவார்யலங்கிருதாஸ்யே மம நிஷிதசரைஹ வித்யமான பிரதிவிலசத்கவசேஸ்து கிருஷ்ணாத்மா. அப்பனே, நீ யுத்தகளத்திலே குதிரை வேகமாக ஓற்ற போது குதிரைக்கால் குழம்பினாலே கிளம்பின புழுதியெல்லாம் முத்து முத்தாய் உன் முகம் வேத்தடத்துல விழுந்து ஒரே ஷராகி நீ 10ஆம் நாள் யுத்தத்திலே பார்த்த சாரதியாய் பார்த்த வாத்சல்யத்தினாலே வேகமாக நீ தேரோற்ற சமயத்துல நாம் பரம கோபத்தோட அபேத்தியமான உன் மார்ல உள்ள கவச்சத்தை உடைச்சு உன் மார்ல ஒரு தொலை போட்டேனே. எதுக்காக போட்டேன் தெரியுமா? பீஷ்மனாகிற என்னுடைய ஜீவாத்மா உன் உள்ள நுழையறதுக்காக ஒரு வைகுண்ட துவாரம் போட்டேன் நாளா. மம நிஷித சரை விபித்யமான பிரதிவிலசத்கவசே அஸ்து கிருஷ்ணே ஆத்மா. என் ஆத்மா உள்ள பூர்வத்துக்காக ஒரு தொலையாக்கம் போட்டேன், அபேத்தியமான கவச்சத்தை உடைச்சு நாளாம். அப்படி பண்ணிவிட்டாள். சுவாமியினுடைய கவச்சத்தை உடைச்சு விட்டாளாம். சபதி சகி வச்சோ நிஷம்ய மத்யே நிஜபரயோ பலயோ ரதம் நிவேஷ்ய ஸ்திதவதி பரசைனிகாயுரக்ஷ்ணா ஹிருதவதி பார்த்த சகேரதிர்மமாஸ்து. சகாவான அர்ஜுனன் சுவாமியே 12 ரூபாய் சம்பளம் வாங்குற கோச்சு மேனாதற்றா போல தன் சைன்யத்துக்கு பின்னாடி கொண்டு நிறுத்தி விட்டான். பரமாத்மா ரசத்தை, அர்ஜுன ரசத்தை. என்ன கிருஷ்ணா,
என் தேர பயந்தாங்குழியினுடைய தேர நிறுத்த இடத்துல நிறுத்திருக்கியே, 2 சைன்யத்துக்கு நடுப்புறா நிறுத்தினா அங்க ஓட்டின்னு போனாளா? சேனையோ உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமேச்சுதாம். நீ அச்சுதனாச்சே, உன் காரியத்தை நழுவ விடாம சரியா செய்யறவனாச்சே, இப்படி தவறி செய்யலாமான்னு அதட்டினாளாம். சுவாமி தவறி போட்டேன் செய்யறேன்னு கொண்டு நடுப்புற நிறுத்தி சாரதி செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சாளாம். அயம் பீஷ்மா, அயம் துரோணா, அயம் கிருபா, அயம் அஸ்வத்தாமா, இப்படி எல்லாம் காண்பிக்கணுமா சாரதி? அப்படி காழ்மிச்சாளாம். அப்படி காழ்மிக்கிற போது நீ ஒவ்வொருத்தரையும் கண்ணால பீஷ்மாதிகளை பார்த்தையே, என்ன பண்ணினே தெரியுமா? ஹிருதவதி பரசைனிகாயு அக்ஷ்ணா, அக்ஷ்ணா பரசைனிகாயு ஹிருதவதி பார்த்தசகேவ திருமமாஸ்து. ஊத்தருடைய ஆயுஷின் கையில என்ன வாங்கிவிட்டே பார்க்கிற போதே அதத்தான் அர்ஜுன் இடத்துல நீ பின்னாடி சொல்ற போது மமைவை மைவை தே நிஹதா பூர்வமேவா நிமித்த மாத்திரம் எல்லாம் நான் முன்னாடியே எல்லாத்தையும் சோழ கொல்ல பொம்மையா பண்ணி வச்சுட்டேன்டா, கீர்த்தி 9 பேர்ல வரணுங்கிறதுக்காக வச்சிருக்கேன்டா, ஆளை நிறுத்தி வச்சிருக்கேன்டா அர்ஜுனா. சுவாமி மைவை தே நிஹதான்னு சொன்னது என்ன தெரியுமா? கட்டாட்டத்தாலே 2 சைன்யத்துக்கு மத்தியில வந்து நின்று பார்க்கிற போதே அபகரிச்சுட்டேன் ஆயுஷேன்னு விட்டாள். ஸ்திதவதி பரசைனிகாயுரக்ஷ்ணா ஹிருதவதி பார்த்தசகேவ தர்மமாஸ்து.